ரிஷபத்துக்கு ஜென்ம சுக்கிரன் ஆடி மாதம் 10 வரைக்கும் இருக்காரு. அவர் என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்கப்பாரு? ரிஷபராசி என்பர்கள் உங்களை தன்னைத்தானே அழகுபடுத்திக் கொள்வதற்கு நம்ம என்னென்னலாம் செய்யணுமோ அத்தனையும் பாத்தீங்கன்னா ஜென்ம சுக்கிரன் ஏற்படுத்துவார். நாங்க ஆல்ரெடி அப்படிதாங்க, ஆல்ரெடி நாங்களை பாத்தீங்கன்னா அழகுபடுத்திட்டே இருப்போம். எங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அஃப்கோர்ஸ் பிடிக்கும். ஏன்னா சுக்கிரனோட ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸ். அப்ப சுக்கிரனே சுயஸ்தானத்துல உட்காரும் போது அந்த எண்ணங்கள் எல்லாம் இன்னும் கொஞ்சம் மேலோங்கும். நான் பாருங்க அழகா தலைவாரி பின்னி பூ வச்சுட்டு இருக்க ஒரு பர்சனாலிட்டி. இப்ப ஜென்ம சுக்கிரன் உட்கார்ந்துட்டு இருக்கா. நான் என்ன பண்ணுவேன், ஒரு நல்ல ஹேர் கட் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுவேன், ஒரு கலரிங் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுவேன். ஸோ என்ன நான் பாருங்க இன்னும் என்னோட லுக்கை அவுட்லுக்கை பாத்தீங்கன்னா அதிகப்படுத்திக்கணும். அதாவது இன்னும் எக்ஸ்ட்ராடினரியா சூப்பர் டூப்பரா மாத்திக்கணும். செல்ஃப் க்ரூமிங் அப்படின்றது பண்றதுக்கு ஏத்த காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்காக பயங்கரமா செலவு பண்ணுவாங்க அப்படிலாம் கிடையாதுங்க. ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க கால சக்கரத்துக்கு 2வது பாவம். 10 ரூபாய் செலவு பண்றாங்க அப்படின்னா 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு என்னென்ன ஆயத்த வேலைகளோ அத்தனையும் செஞ்சுட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆல்ரெடி ரொம்ப பிளசன்ட் பர்சனாலிட்டிஸ் இன்னும் கொஞ்சம் பிளசண்டா ஆவாங்க அதாவது ஆடி மாதம் 10ஆம் தேதி வரைக்கும். ஆடி 10க்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு சுக்கிர பகவான் சுயஸ்தானத்துல இருந்து லக்னத்துல இருந்து மாறி 2ஆம் பாவத்துக்கு போறார். 2ஆம் பாவத்துல ஆல்ரெடி அங்க குரு இருக்காரு, குடும்ப குருவா இருக்காரு. எவ்வளோ நாளே எங்க குடும்பத்துல பஞ்சாயத்து தாங்க. அந்த பஞ்சாயத்துல இப்ப குரு உட்காந்து ஓகேவா இருக்கு, ஓரளவுக்கு என்டையர்லி நார்மல் ஆகல, ஓகேவா இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு ரிஷபத்துக்கு. இப்ப சுக்கிரனும் போய் இணையறது அப்படின்றது இந்த மகாலட்சுமி யோகம், லக்ஷ்மி யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு விதமான அதிர்ஷ்டத்தை கண்டிப்பா எல்லா ராசிகளுக்கும் ஏற்படுத்ததான் போகுது. எப்படி ஏற்படுத்தும்? நான் ஏதோ ஒரு 10 ரூபாய் வரும் அப்படின்னு பயங்கரமா எஃபர்ட் எடுத்து செய்யறேன் அப்படின்னா அதுல ஒரு 15 ரூபாயா வரும்.